அன்பிற்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கரசேனர் என்கிற ஒரு பகுதிக்கு போகிறார். அந்த இடத்தில் ஒரு பேய் பிடித்த மனிதன் கல்லறையிலேயே கிடக்கிறான். சங்கிலியால் அவன் கட்டப்பட்டிருந்தான், விலங்குகளால் அவன் கட்டப்பட்டிருந்தான். அந்த கல்லறையிலேயே அவன் கூச்சலிட்டுக் கொண்டு கற்களாலேயே தன்னை காயப்படுத்திக் கொண்டு வந்தான். ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே வருகிறார் என்று அவன் பார்த்தவுடனே, உன்னதம் தாவீதின் மகனே, உனக்கு இங்கு என்ன வேலை, உனக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு வெளியே போ. சில நேரங்களில் தீமை நம்மை ஆட்டி படைக்க நாம் விட்டு விடுகிறோம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய குடிப்பழக்கத்தில், நம் போதை பழக்க வழக்கங்கள், நம்முடைய தவறான உறவுகளில் அவன் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்கிற போது இதோ நம்மை ஆட்சி செய்வது கிறிஸ்து கிடையாது, மாறாக சாத்தானே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தில் அந்த சாத்தானை பார்த்து, அந்த தீய ஆவியை பார்த்து, அந்த தீய பழக்கத்தை பார்த்து சொல்லுகிறார், தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு வெளியே போ. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை சுகப்படுத்துவாராக. ஆமென்.